உங்களை எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினைச்ச ஆதிரை ஷாக் ஆனதுக்கான ரீசன் எங்களுக்கு புரியல. She wanted to reject me out of this game. டார்கெட் ஃபுல்லாக நான் தான். ஐயோ கண்டிப்பா 1000% அடிச்சு கற்பூரத்தில் அடிச்சு. அவளோட மைண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக அவள் பிலீவ் பண்ணது எஃப்ஜே எது பண்ணாலும் கேம் பக்கன ஆயிடுச்சுங்க. எனக்கு பதறிடுச்சு. இப்போ வரவே கன்வின்ஸ் ஆகலை எஃப்ஜே. அப்போ விக்கல்ஸோட வாய்ப்பே இல்லை. கலப்படமான நல்லவனா இருக்கிறத விட சுத்தமான கெட்டவனா நான் இருந்துட்டு போயிடறேன். பரவாயில்ல, எனக்கு பிரச்சனை இல்லை. நான் கெட்டவன் நினைக்கிறேன், நான் கெட்டவன் வச்சுக்கோ. உனக்கு கெட்டவன் வந்தா வச்சுக்கோ, நான் ஓப்பனாக இருக்கேன்டா. ஐ எக்ஸ்போஸ் யூ. முகத்திரைகளை கிழிக்கிறேன் அப்படின்றது தான். அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். This festive season, travel the world with Grand Royal Tours. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். பிஹார் நோட்ஸ் பெருமையுடன் தயாரித்து வழங்கும் முன்வக் திரைப்படத்தின் ஆடியோ ஜனவரி 4 ஞாயிறு மாலை 4 மணியளவில் சத்யபாமா யூனிவர்சிட்டி சென்னையில் நடைபெற உள்ளது. உங்கள் டிக்கெட்ஸை புக் மை ஷோ, டிஸ்ட்ரிக்ட் டிக்கெட் 9 மற்றும் கினாப்பலில் ஆர் ஸ்கிரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர், வெப்சைட் மூலமாக புக் செய்வோம். ஸோ உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் பார்த்து என்ன சொன்னாங்க? என் கேர்ள் ஃப்ரெண்ட் பார்த்து என்ன சொன்னான்னா, சீக்கிரமாக ஒரு நல்ல கேர்ள் ஃப்ரெண்டாக தேடி கண்டுபிடி அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வியானாவா ஆதிரையா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா அது ஹைப்போதெட்டிக்கலாக இருக்குமா? ஆதிரை பேசுனீங்க. I spoke to ஆதிரை. I spoke to அரவிந்த். அரவிந்த் இஸ் ஆதிரைஸ் பாய் ஃப்ரெண்ட். I spoke to him and I spoke to ஆதிரைஸ் அம்மா, அப்பா, அக்கா. ஸோ அந்த மாதிரி நான் போயிட்டு எல்லா விஷயத்துலையும் நான் நல்லவன், நான் உத்தமன் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் சொல்லி சுத்த முடியாது. See, you be a feminist. I support you. Don't be a fake feminist. சாண்ட்ரா கனியா வந்துட்டு புல் பண்றாங்க. உங்களுக்கு கமருதீன் பார்வதியோட லவ் வந்து ஜென்யூனான லவ்வாக இட்ஸ் நோ. அவங்கிட்டே சொல்லிட்டேன். பார்வை வச்சே சொல்லுவாங்க நானு, மாமா இவளை நம்பாத, இந்த வீட்டை விட்டு எப்போ கால் எடுத்து வெளியே வைக்கிறாளோ அப்பயே உன கட் பண்ணி போட்டுருவா, ஐ நோ தட் அப்படின்றத நான் ரொம்ப தெளிவாக சொன்னேன். பட் நீங்க வந்துட்டு எவிக்டட் அப்படின்னு சொன்னதும் உங்களை எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினைச்ச ஆதிரை ஷாக் ஆனதுக்கான ரீசன் எங்களுக்கு புரியல. ஏன்னா உங்களை எக்ஸ்போஸ் பண்ணணும்னு வந்தாங்க, நீங்க எவிக்டட்னா ஆப்வியஸா அவங்க சந்தோஷம் தானே பட்டிருக்கணும். எதுக்கு அவ்வளோ ஷாக் ஆனாங்கன்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? At the end of the day, it's a game. It's a proper game. She wanted to reject me out of this game. அப்படி போயிட்டு அவள் வெளியே வந்துட்டு அது நேம் வந்துட்டு நெகட்டிவாக போயிருக்கு, இந்த ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது வந்துட்டு லவ் மாதிரி போயிருக்கு அப்படின்றத அவள் பார்த்துட்டு திரும்ப உள்ளே வரும்போது அந்த பேரை மாற்றணுன்றதுக்காக அவள் டார்கெட் ஃபுல்லாக நான் தான் இருந்தேன். பார்த்தீங்கனாலே தெரியும், 2 பேர் மேலே டார்கெட் வச்சுருப்பா. அதில் மெயின் டார்கெட் நான், இன்னொன்று வந்துட்டு வினோத் அண்ணா. எங்கள் 2 பேர் மேலே டார்கெட் வச்சு தான் வந்தா. வந்துட்டு அவள் அந்த கேமை ப்ளே பண்ணும் போது என்ன தான் நம்ம கேம் ப்ளே பண்ணாலும் கோர் கேரக்டர்னு ஒன்று இருக்கும்ல, அந்த கோர் கேரக்டர்லேயே ஆக்சுவலாக ஷீ இஸ் அ வெரி ஸ்வீட் கேர்ள். ஸோ அவளுக்கு வந்துட்டு எமோஷ்னலி எக்ஸ்போஸ் பண்ண வந்து ஒருத்தவங்கள ஸ்வீட் கேர்ள்னு சொல்கிறீங்க, எங்களுக்கு இது புரியலை. அதான் சொல்கிறேன், அது என்ன ஆஃப் த டே எக்ஸ்போசிங் சம்ஒன் இஸ் அ கேம். பட் மை கோர் கேரக்டர் இஸ் ஐ எம் எமோஷ்னலி அட்டாச் பர்சன், ஐம் அ ஸ்வீட் பர்சன் அப்படின்றது தான் வந்துட்டு ஆதிரை. ஸோ அப்படி இருந்ததுனால அவளுக்கு வந்துட்டு என்னதான் இவன் கேமில் நம்ம எக்ஸ்போஸ் பண்ண வந்தாலும் இவன் போகிறான்றது ஒரு சைடு மேபி ஹர்ட் ஆகிருக்கலாம், இல்லை இவன் இருக்கணும் இன்னும் கொஞ்ச நாள் அப்படின்றது அவள் என்கிட்ட அதை சொன்னான். நான் நீ போகணுன்னு வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்தேன், ரொம்ப ஆசைப்பட்டேன் நீ போகணுன்னு, ஆனால் நீ போகும்போது எனக்கு வந்துட்டு அது தெரியல, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்றத சொன்னான். அண்ட் அவள் மேபி யோசிச்சிருக்கலாம், எஃப்ஜேவாவது ஏதாவது ஒன்று பண்ணுறான் இந்த வீட்டில், இந்த வீட்டுக்கு தேவையான விஷயங்களை எதையாச்சும் ஒன்று எஃப்ஜேவாச்சும் பண்ணுறான், ஆனால் நிறைய பேர் பண்ணாமே இருக்காங்க. ஸோ எஃப்ஜே வந்துட்டு அவங்களுக்கு முன்னாடி போகிறது அவளுக்கு மேபி வருத்தமாக இருந்திருக்கலாம். அந்த ஒப்பீனியன் எஃப்ஜேக்கு இருந்துச்சா? ஆப்வியஸா. ஐயோ கண்டிப்பா 1000% அடிச்சு கற்பூரத்தில் அடிச்சு. அப்படி அடிச்சு அந்த 2 பேர் சொல்லுங்க, யாராவது 2 பேர். அரோரா, சாண்ட்ரா. ஓகே, they are not playing their game. They are not at all playing. Okay. See, at the end of the day, we should entertain audience. Okay. In some or other way. நீ வந்து எதுவுமே பண்ணாமல் எனக்கு அரோரா இப்போ ஒரு மாதிரி என்டர்டெய்னிங்காக ஒன்று பண்ணிகிட்ருக்கா. பட் ஷீ இஸ் நாட் அ டிசர்விங் கேண்டிடேட் ஃபார் 77 days. இதை நீ முன்னாடியே காமிச்சிருந்தா ஐ வுட் ஹவ் பீன் சாட்டிஸ்ஃபைட். எனக்கு பிரவீன் போனது பயங்கரமாக ஹிட் ஆச்சு, பிரஜன்னா போனது பயங்கரமாக ஹிட் ஆச்சு, கெம்மி போனது பயங்கரமாக ஹிட் ஆச்சு. இவங்கெல்லாம் வந்துட்டு கேமுக்கு தேவையான விஷயங்கள் நிறைய பண்ணாங்க. அண்ட் ஆல்சோ இப்போது நம்ம 2 பேர் வந்து சேர்ந்து ஆடியன்ஸை என்டர்டெயின் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு நம்ம 2 பேரை என்டர்டெயின் பண்ணிக்கணும். அப்போ தான் வீ கேன் ஹாப்பிலி என்டர்டெயின் ஆடியன்ஸ். ஸோ அந்த வீட்டுக்குள்ளே நாங்களே எங்களை ஃபஸ்ட்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணிக்கிட்டு தான் வீ கேன் என்டர்டெயின் ஆடியன்ஸ். இப்போது என்டர்டெயின் சொல்கிறீங்க, இதை ஒரு மைண்டில் வச்சுட்டு தான் நீங்கள் ஆதிரை எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பீங்க.
பட் அது மட்டுமே எஃப்ஜேவோட கம்ப்ளீட் கேமை வந்து ஷேடோ பண்ணிடுச்சு அப்படின்ற ஒரு தாட்ஸ் வெளியில் நிறைய பேருக்கு இருக்குது. என்ன நீங்க ஆதிரை வந்து இப்போ ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம் சொன்னீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்குள்ளேயே ஒரு எனிமிட்டி கிரியேட் ஆச்சு, உங்களை வெளில துரத்தணும்னு வந்தாங்க. ஸோ எஃப்ஜே ஒரு கேமர்னு நான் சொன்னேன் இல்லையா, அது மக்கள் மனசுல இன்னும் பதியாததுக்கு காரணமே அவரோட கேம் வித் ஆதிரை அந்த என்டர்டெயின் பண்ணோம் அந்த ஜோன்ல போனதுனால தான். Who's the taskmaster? புரியல. Who's the taskmaster till now? ஆப்வியஸ்லி நீங்க தான். Registered. ஆப்வியஸ்லி நீங்க தான் இல்லன்னு Who's the சொல்ல. beatboxer? பட் ஸ்டில் இந்த பீட் பாக்ஸ் அப்படின்ற விஷயத்தை நாங்க அதிகம் வந்து உள்ள பார்க்கல. ஓகேவா, அது நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? Yeah. ஓகேவா. ரெண்டாவது விஷயம், நீங்க ஆதிரை கிட்ட அந்த கேஸ்ல ஐ எம் கில்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஏன் விலகி வரணும்? ஸ்வீட் கேர்ள் அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, அந்த ஸ்வீட் கேர்ளுக்காக அந்த உங்க ஒரிஜினல் கோர் கேரக்டருக்காக நீங்க அந்த இடத்துல அந்த கேஸை முடிச்சுட்டே வந்திருக்கலாமே. I did not want to prolong it because I clearly understood அது அவ கேம்னு. ஓகே, அவ உள்ள வந்ததுக்கு அப்புறமா டார்கெட் நான் அப்படி தெரிஞ்சிருச்சு. அந்த டார்கெட் பண்ணி லைம்லைட் நான் அவ மேல போட வேணாம்னு முடிவு பண்ணிட்டேன். I did not want to give that attention and also I did not want to provoke that, prolong that. அதை பண்ணி நான் வந்து அதை ஜவ்வு மாதிரி இழுத்துட்டே போயிட்டு இருந்தேன்னா அது ஒரு ஆர்குமெண்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹெல்த்தியாக தான் ஸ்டார்ட் ஆகும். அண்ட் திஸ் இஸ் அ வெரி சென்சிட்டிவ் ப்ராப்ளம். ஷி ஹவ் ஃபேஸ்ட் அ லாட். ஓகே. ஸோ அவள் பேசும் போதே எனக்கு தெரிஞ்சிச்சு அவள் ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கா அப்படின்றது. ஸோ அந்த சென்சிட்டிவ் மேட்டரை ஐ டிட் நாட் வாண்ட் டு டேப் தட் சென்சிட்டிவ் பார்ட் பிகாஸ் எவ்ரி ஒன் ஹேஸ் அ பர்சனல் லைஃப் அவுட் சைட் த கேம். ஸோ அதை டேப் பண்ண வேணான்றது ஒன்று. அண்ட் அந்த கேமில் அவளுக்கான ஸ்பேஸை நான் கொடுத்து அவள் மேலே லைம் லைட்டை போட வேணான்ற ஒரு விஷயமும் அங்கே இருந்துச்சு. ஸோ இந்த ரெண்டு விஷயமும் அடங்குனதுனால எனக்கு அதை அப்படியே முடிக்கிறது வந்துட்டு பெட்டராக தோணுச்சு. பர்சனல் லைஃப்குள்ளே போக வேண்டாம் அப்படின்றதுனால. பட் அது தப்பு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணி தான் கடைசியா வரும்போது சாரி கேட்டது எல்லாமே. அந்த இடத்துல மண்டிட்டு சாரி கேட்கணும் அப்படின்றதுக்கான காரணம் என்ன? I like her so much. I like her so much as a friend. ஓகே. எனக்கு வந்து அவள் ஜென்யூனாக ஹர்ட் ஆயிருக்கான்றது தெரிஞ்சிச்சு. நம்ம ஒருத்தவங்களை வந்துட்டு தெரியாமல் பண்ண தப்புக்கு வந்துட்டு நம்ம மன்னிப்பு கேட்கறதுல வந்துட்டு தப்பே கிடையாது. அது 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 யாராக இருந்தாலும் சரி நம்ம வந்துட்டு அந்த இடத்துல மன்னிப்பு கேட்கறது தப்பே கிடையாது. அண்ட் ஆதிரையை பொறுத்த வரைக்கும் செகண்ட் டைம் உள்ளே வந்ததுக்கு அப்புறமா அவளோட மைண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக அவள் பிலீவ் பண்ணது எஃப்ஜே எது பண்ணாலும் கேம், எஃப்ஜே எது பண்ணாலும் பிக் பாஸ் கேமுக்காக தான் பண்ணுறான்ற மாதிரி அவளுக்கு ஸ்ட்ராங்காக ஃபீல் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ நான் அவகிட்ட சாரி சொல்லிட்டேன். நான் ஒரு 10 வாட்டி சாரி சொல்லிட்டேன். அவள் உள்ளே வந்த ஃபர்ஸ்ட் டேவும் சாரி சொன்னேன். நான் அதுக்கப்புறமா ஒரு 2 நாள் கழிச்சு திரும்ப சாரி சொன்னேன். அந்த வீக்கெண்ட் நான் போயிடுவேன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அந்த வீக்கெண்டு நான் வந்துட்டு காலையிலேருந்து ஒரு 3 வாட்டி வரப்போலாம் வந்துட்டு சாரி ஆதிரின்னு சொல்லிட்டு தான் போயிட்டு இருந்தேன். ஓகே. அவளுக்கு அப்பயும் கேமாக தான் தோணுச்சு. ஒருத்தன் சாரின்னு சொல்லிட்டான், அது உனக்கு ஜென்யூனாக தோணலை, ஓகே, அது வந்துட்டு உனக்கு கேமாக தான் தோணுது. இப்போ நான் கேமில் கிடையாது, நான் வெளியே போகிறேன். சி அக்செப்ட் இட் நவ், I'll go down, I'm grounded அப்படின்னு சொல்லிட்டு அந்த க்ளோஷர் வந்து தேவைப்பட்டது அந்த இடத்துல. ஆப்வியஸாக. ரைட். நீங்க அவ்வளோ க்ளோஷர் கொடுத்து வெளில வந்தீங்க, இம்மீடியட்டா ஆதிரை வெளில வந்தது உங்களுக்கு ஷாக். அந்த பேக் என் பேக் இல்லை அந்த மாதிரி இருந்தது. சார் ஏன் சார் என்ன நாங்கள் ஆக்சுவலாக எவிக்ஷனே இல்லைன்ற மாதிரி பேசிட்டு இருந்தோம்ல உட்காந்து. ஓகே. அதுக்கப்புறமா எஃப்ஜே வந்ததே வந்துட்டு வீட்டில் எல்லாருக்கும் பயங்கர கன்ஃபியூஷன் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். ஏன்னா எஃப்ஜே வந்து இன் சம் ஆர் அதர் வே எஃப்ஜே வில் கான்ட்ரிபியூட் சம்திங் டு த கேம் அண்ட் டு த ஹவுஸ்மேட்ஸ் ஆஸ் வெல். ஸோ அந்த கான்ட்ரிபியூஷன் இருக்கும். அப்படி பார்க்கும்போது சாண்ட்ரா அங்கே தான் இருக்காங்க, அரோரா அங்கே இருக்கா, சுபிக்ஷா இருக்கா. ஸோ இவங்கெல்லாம் இருக்கும் போது இவங்களுக்கெல்லாம் மேலே எஃப்ஜே நிறைய பண்ணுறானேடா, அவன் போனான்றதே ஒரு பெரிய ஷாக்கு. ஓகே. அந்த ஒரு எவிக்ஷனுக்கு அப்புறமா நான் வந்து கேரவனில் உட்காந்துருக்கேன். பக்கத்து கேரவனில் ஆதிரை சத்தம் கேட்குது. என் ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் வந்து வாட் அப்படின்னு நான் கத்திட்டேன். ஓகே. கத்திட்டு அதுக்கப்புறமா சந்துரு இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு ஐ கால் சந்துரு இஸ் த ஆர்டிஸ்ட் கோஆர்டினேட்டர். சந்துருவை கூப்பிட்டு ஆதிரை சத்தம் கேட்குது, என்ன அது அப்படின்னு கேட்டால் வந்துட்டு ஆமாம் டபுள் எவிக்ஷனு அப்படின்ட்டான். டபுள் எவிக்ஷன் ஆதிரையா? ஹவு? பிகாஸ் வாட் ஐ தாட் இஸ் எஃப்ஜே எவிக்ட் ஆனதுக்கான எஃப்ஜே எவிக்ட் ஆனதுக்கான ரீசனா எஃப்ஜே பார்த்தது அதுக்கு முன்னாடி நடந்த வீக்கெண்ட் எபிசோட். ஓகே. சேதுனா ஒரு மாதிரி சொல்லியிருப்பாரு, நீ வந்து உன்னோட கேஸ்க்காக நீ வந்துட்டு வாதிச்சிருக்கலாம், நீ அப்படி பண்ணியிருந்தனா நீ இன்னும் நல்லா ப்ரொஜெக்ட் ஆயிருப்ப வெளியே அப்படின்றதுனால எஃப்ஜே இதனால போயிருப்பான்றது எனக்கு எஃப்ஜே எவிக்டர்னு சொன்ன உடனே வந்துட்டு எனக்கு அதான் தோணுச்சு. அப்படி இருக்கும் போது அப்போ அது ஆதிரைக்கு ஃபேவராக வந்திருக்கணும்ல, ஆதிரைக்கு சப்போர்ட்ஸ் வந்திருக்கணும்ல. அப்போ அதுவும் வரலன்னும் போது அப்போ இங்கே என்னதான் தேவை இதுக்கு மேலே இந்த கேமில்? ஓகே. இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது வந்துட்டு ஒரு ஷாக்காக இருந்தது. ஆதிரை வந்தது ஒரு மாதிரி பயங்கர ஷாக். பேசுனீங்களா? பேசுனீங்க. I spoke to Adirai. I spoke to Aravind. Aravind is Adiri's boyfriend.
I spoke to him. We were all good. We were all chill. Okay. And I spoke to ஆதிரேஸ் அம்மா அப்பா அக்கா. Okay. அவங்க தான் என்ன ஆசீர்வாதம் பண்ணாங்க ஃபர்ஸ்ட். என் அம்மா அப்பாவுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன ஆசீர்வாதம் பண்ணது ஆதிரே அம்மா அப்பா. சரி இப்போ சொல்லிடுங்க, ஆதிரே அம்மா அப்பாவை பார்க்கும்போது எஃப்ஜேக்கு பயமா இருந்ததா இல்லையா? சத்தியமா கிடையாது. ஓகே. அவங்க அப்பா பயங்கர சில்லா வந்தாரு. அவர் பார்த்துட்டாரு என்ன, பார்த்துட்டு அவரை சூப்பரா விளையாடனப்பா அப்படின்னு அவர் கை கொடுத்துட்டு அவர் வந்துட்டு இதுக்கப்புறமா வாழ்க்கையில நீ இன்னும் பெருசா போகணும்னு நாங்கள் வந்துட்டு ஆசைப்படுறோம், நீ இன்னும் பெருசா வரணும், கூடிய சீக்கிரம் உன் படத்தை நாங்கள் தேட்டரில் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொன்னோன்னே ஆதிரே வந்துட்டு அம்மா எஃப்ஜே அப்படின்னு அவங்க செம்ம ஹாப்பியாக சிரிச்சிட்டே வந்தாங்க. சிரிச்சிட்டே வந்து கட்டி பிடிச்சி அம்மா முத்தம் கொடுத்துட்டு அவங்க வந்துட்டு அவங்களும் அதே வார்த்தை தான் சொன்னாங்க, இதுக்கு மேலே பெருசாக வரணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம், நாங்கள் பார்க்கணும், சீக்கிரமாக படம் பண்ணிவிட்டு எங்களை கூப்பிட்டு நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் சொன்னாங்க அக்காவும் சொன்னாங்க. ஃபேர் எனஃப். ரைட். நீங்கள் எல்லாருமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கீங்க. இப்போது நீங்கள் ஆதிரியா இருக்கட்டும், பட் உங்களை பற்றி வெளியில் வந்த அந்த எடிட்ஸாக இருக்கட்டும், ஆப்வியஸாக நீங்கள் வெளியில் வந்து எல்லாமே பார்த்துருப்பீங்க. நோ, நாட் அட் ஆல். யாரும் சொல்லியும் கேட்கல. சொன்னாங்க லவ் எடிட்ஸ் மாதிரி எல்லாம் வந்திருக்குது. அதெல்லாம் அது எனக்கு உள்ளே தெரியும். ஓகே. உள்ளே தெரிஞ்சிருச்சு. நாங்கள் வீக்கெண்ட்ஸில் உட்காரும் போதே எங்களுக்கு ஒரு மீட்டர் ஒன்று பிடிச்சிருவோம், அது தெரிஞ்சிடும். இப்போ சேது நான் போகிற கவுண்டர்ஸாக இருக்கட்டும், ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸாக இருக்கட்டும், இதுலேயே ஒரு மாதிரி இப்போ நான் வந்து அரோரா பக்கத்துலேயோ கெமி பக்கத்துலேயோ இல்லை வேற யார் பக்கத்தில் உக்காந்தாலும் அந்த கிளாப்ஸ் வராது. ஓகே. ஆதிரை பக்கத்தில் உட்காரும் போது ஆதிரையும் என்னையும் அட்ரஸ் பண்ணும் போது அந்த கிளாப்ஸ் வரும்னா இட்ஸ் ஆப்வியஸ் தட் தேர் சம்திங் கோயிங் அவுட் சைட் த ஹவுஸ். ஸோ அங்கேயே தெரிஞ்சிருச்சு. அது பெருசாக தெரியல, இவங்க சொல்லும் போது ஐ ஆல்ரெடி நியூ திஸ் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பட் அதுக்காக எது கஷ்டப்படுறதோ கோவப்படுறதோ எதுவுமே கிடையாது. என்ன பண்ண முடியும் கோவப்பட்டு கஷ்டப்பட்டு? ஓகே. நீங்கள் சொல்லுங்கள், அடிபட்டுச்சு, புண்ணு மேலே வந்துட்டு மருந்து போட்டு ஆற வைக்க தான் முடியும். அதுக்காக வந்துட்டு ஏன் அடிப்பட்ட அப்படின்னு நான் அடியை திட்டவும் முடியாது. நான் டைம் மிஷின் வச்சு பின்னாடி போயிட்டு அடிப்படாமல் பார்த்துட்டும் வர முடியாது. வாட் எவர் ஹேப்பன் இஸ் ஹேப்பன். ஓகே. ஃபேஸ் இட். யூ ஷுட் பே ஃபார் வாட் எவர் யூ டிட். ஸோ ஐ அம் ட்ரைங் டு பே இட். அவ்வளோதான். ரைட்டு. ஓகே. இந்த விஷயத்தில் இவ்வளோ கிளியராக இருக்க எஃப்ஜே வந்துட்டு வியானா நிறைய இடங்களில் வந்துட்டு அந்த ஸ்கூல் டைம் அந்த டாஸ்க்லலாம் கூட அம்மா பார்த்துருவாங்க, எனக்கு பயமாக இருக்குது அப்படியெல்லாம் சொல்லும்போது அங்கே வியானாக்கும் எஃப்ஜேக்கும் இருந்த பாண்ட் என்னவாக இருந்தது? அகைன் கமிங் பேக் டு தி சேம் பாயிண்ட், வியானா இஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன். ஓகே. அது எப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு இடத்துல நான் வந்துட்டு அவளுக்கு சொல்லியே இருப்பேன், உனக்கு முன்னாடி கண்டிப்பாக எனக்கு கல்யாணம் ஆயிரும்டி, உனக்கு வந்துட்டு இப்போ நீ ஒரு பயப்படுறல எஃப்ஜேக்கும் வியானாக்கும் என்னன்றது எல்லாரும் பார்க்குறாங்க, அவங்க தப்பாக நினைப்பாங்கன்னு, என் பொண்டாட்டியோட வந்து உனக்கு நான் வந்துட்டு மாப்பிள்ளை பார்க்குறேன். இந்த ஏதோ ஒரு படத்தில் மேடி சாரு பிரியமானவளேவா அந்த படத்தில் வர மாதிரி ஐ வில் கம் ஃபார் யூ அப்படின்ற மாதிரி அந்த மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து உங்கள் மைண்டில் இருந்திருக்குது. ஓகே. லைக் வெளியில் அகெயின் வந்து வியானா எஃப்ஜே இல்லை வியானா ஆதிரை இந்த மாதிரி எல்லாம் பார்க்கும்போது அதுக்கு காது கொடுக்கறது ஐடியா இல்லை எஃப்ஜேக்கு. ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ போன இன்டர்வியூவில் நான் சொன்ன விஷயம் அதுதான். என்னன்னா நான் வந்து நான் இது நான் இது கிடையாதுடா, நான் இப்படி இல்லைடா நான் சொல்ல மட்டும்தான் முடியும். ஓகே. நான் இப்படி கிடையாது, நீ நம்பியே ஆகணும்னு நான் மைண்டில் இருக்க சிப் எடுத்துகிட்டு நான் வந்துட்டு அதை மாற்றி திரும்ப அந்த சிப்பை போட முடியாது. அவங்க பார்க்கும்போது அவங்க பர்ஸ்பெக்டிவ்ல அப்படி தோணுதுன்னா தோணட்டும். அது எண்ட் ஆஃப் த டே எங்கள் 2 பேருக்கு தெரியும்ல நாங்கள் யாருன்னு. ஓகே. ஸோ அப்படி தெரியும் போது வி கேன் ஜஸ்ட் சே அவ்வளோதான், நாங்கள் இது கிடையாதுங்க அப்படின்னு சொல்ல மட்டும்தான் முடியும். நாங்கள் இப்படி கிடையாதுன்றதை நாங்கள் எடுத்துகிட்டு போய் திணிக்க முடியாது மைண்டுக்குள்ளே. ஸோ எனக்கு திணிக்கவும் வேண்டாம். ரைட். தட் இஸ் எஃப்ஜே. இப்போ வியானாவா ஆதிரையா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா அது ஹைப்போதெட்டிக்கலாக இருக்குமா எஃப்ஜேக்கு? நோ 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 ஆதிரை ஆதிரை ஆதிரை. ஓகே. ஆப்வியஸ்லி ஆதிரை. ரைட். நீங்கள் வந்து உள்ளே இருக்கும்போது ஆதிரை ஃபேமிலி வந்தால் எஃப்ஜேக்கு ரொம்ப பயம்ப்பா அப்படின்னு சொன்ன ஒரு ஆள் வந்து பார்வதி. சிரிப்பு வந்துச்சு எனக்கு. இப்போ அவங்க உள்ள பயந்துட்டு இருக்காங்க ஃபேமிலி. தெரியும். அது என்னன்னா எனக்கு பயம் இருக்குன்றத நான் காட்டக்கூடாதுன்னா வேற ஒருத்தனுக்கு பயம் இருக்குன்னு சொன்னா அவன் மேலே எல்லாம் டைவர்ட் ஆகிடுவாங்கன்றதுனால அவளுக்கு இருக்க பயத்தை காட்டக்கூடாதுன்னு அவள் டைவர்ட் பண்ணி விட்டான். எஃப்ஜே நான் மட்டும் மாட்டல, வா உன்னையே சேர்த்து கூப்பிட்டு போகிறேன் அப்படின்றத வந்துட்டு அவள் அதுக்காக தான் எனக்கு தெரிஞ்சு அந்த கேம் அவள் அதுக்காக தான் ப்ளே பண்ணான். நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் வந்துட்டு எல்லாருமே பயங்கரமாக ஃபாலோ பண்ணுவாங்க. எனக்கு வந்துட்டு நான் அரவிந்த் டார்கெட் பண்ணணும்னு நான் பிளான் பண்ணிட்டேன். ஆனால் நான் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போ அதாவது நான் டார்கெட் பண்ணாமல் அப்படியே உட்காந்துருக்கும் போது எனக்கு அப்புறமா இன்னும் ஒரு 6 பேர் இருப்பாங்க. அந்த 6 பேரில் வந்துட்டு 4 பேர் அகில டார்கெட் பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னா நான் அரவிந்த் சொன்னா பின்னாடி வர 5 பேர் அரவிந்த்னுவானுங்க. ஓகே. அந்த வீட்டுக்குள்ள தான் பேட்டர்ன், ஒரு ஐடியாவே இருக்காது. ஆமால இது புதுசாக இருக்கே, வா இது நம்மளும் சொல்லிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா ஃபாலோட் பை ஒரு 3 பேர் யாரோ வந்துட்டு எஃப்ஜேக்கு பயம் இருக்கு அப்படின்னு ஆதிரையும் சொல்லிடுவான்னு நினைக்கிறேன்.
ரைட். எல்லா விஷயங்களும் பேசும்போது உள்ள அந்த வீட்டுக்குள்ளேயே ஒரே ஒரு ஆளு பார்வதியை வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணது எஃப்ஜே மட்டும்தான் அப்படின்ற டாக்ஸுமே வந்து அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. பார்வதி ஒன்று பேசுனாங்கன்னா ஆப்போசிட்ல இருக்கவங்கள ஈஸியாக மேனிப்புலேட் பண்ணிடுவாங்க. பட் வென் இட் இஸ் எஃப்ஜே வாய்ப்பே இல்லை. அந்த எனக்கு பயம் இல்லை. எப்படி வந்து அவங்கள நிறைய விஷயங்களை ஹேண்டில் பண்ணீங்க? அது எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு நிஜமாலுமே? ஐ அண்டர்ஸ்டுட் ஒன் கேம். இப்போ நான் சொன்னல, இப்போ நீங்கள் வந்துட்டு வெளியே வந்து மக்கள் வந்து எஃப்ஜே அண்ட் ஆதிரை, எஃப்ஜே அண்ட் வியானான்னு ஒன்று பேசுகிறாங்க அப்படின்றத ஐ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் டெல் தெம். இப்போ எனக்கு வந்துட்டு எல்லாருமே எஃப்ஜே இப்படி, எஃப்ஜே நல்லவன், எஃப்ஜே உத்தமன் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தில் யாருமே கிடையாது. பாட்டிலேயே இருக்கு, இந்த உலகத்தில் எவருமே ராமர் இல்லை. ஸோ அந்த மாதிரி நான் போயிட்டு எல்லா விஷயத்துலையும் நான் நல்லவன், நான் உத்தமன் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் சொல்லி சுத்த முடியாது. அப்படி சொல்கிறவன் தான் ஆக்சுவலாக ஃபேக்கு. ஓகே. ஸோ நான் பார்க்குறது அப்படி சொல்கிறவன் தான் வந்துட்டு ஃபேக்கு. பண்ணுறேன்னு சொல்லிட்டுப்பா அப்படின்ற மாதிரி. ஸோ என் கேரக்டர் இப்படி அப்படின்றத வந்துட்டு மக்கள் இப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா அகெயின் ஐ கேன் ஜஸ்ட் கிவ் தெம் எக்ஸ்பிளனேஷன். ஓகே. நான் இதை நம்பணும் அப்படின்றத நான் வந்துட்டு சொல்ல முடியாது. பாருவோட கேமை தான். பாரு வந்துட்டு உன் கேரக்டரே இப்படி தான். இந்த 100 நாள் நமக்கு வந்துட்டு வாழ்க்கை முடியல, இந்த 100 நாளைக்கு அப்புறமா தான் வாழ்க்கையே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ யாரையுமே வந்துட்டு கேரக்டர் அசாசினேஷன் பண்ணக்கூடாது. ஓகே. அந்த கேரக்டர் அசாசினேஷன் என்கிட்ட வேலைக்கு ஆகாது. பண்ணுறியா பண்ணிக்கோ, எனக்கு பிரச்சனை இல்லை. ஃபெமினிசம் பேசாத. ஒரு இடத்துல சொல்லியிருப்பா, ஏ கமு நீ வேணா பார்த்தியா, எஃப்ஜே உன்கிட்ட நான் மட்டும் பேச மாட்டான், பம்புவான், ஆனால் என்கிட்ட அப்படி கிடையாது, ஏறி ஏறி பேசுவான். ஏன் சொல்லு? ஏன்னா நான் தான் பெண்ணாச்சு, ஒரு பொண்ணுனா ஈஸியாக பேசிடுவான், இந்த கார்டு பயங்கரமாக எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணுவா. ஸோ இந்த மாதிரி ஃபெமினிசம் நிறைய பேசுவா. ஸோ அப்படி பேசும்போது see you be a feminist, I support you, don't be a fake feminist. தேவைன்றப்ப பண்ணிக்காத. தேவைக்காக ஃபெமினிஸ்டமாக நீ வந்துட்டு யூஸ் பண்ணனா எனக்கு அது பண்ண முடியாது. நீ அப்படி தான் பண்ண போறியா, நீ என்ன வேணா சொல்லு, நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். ஐ நோ டு ஹேண்டில். அண்ட் நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு நான் போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அப்பயும் புரியலையா, என்னை சுற்றி இருக்கவங்க இருக்காங்களே, என்ன பிடிச்சவங்க இருக்காங்களே, அவங்களுக்கு தெரியும்ல நான் யாருன்னு. எனக்கு அது போதும். என்னை தெரிஞ்சுக்க வேண்டியது யாரு? என் அம்மா, என் அப்பா, என் அக்கா 2 பேர் இருக்காங்க, என் மாமா, என் குடும்பம் வச்சுக்கோங்க. அப்புறமா என்னை கட்டிக்க போகிற ஒருத்தி இருக்கானா, அவ குடும்பம். அவ்வளவுதான். அவங்களுக்கு நான் யாருன்னு தெரிஞ்சா போதும் எனக்கு. ஓகே. ஸோ உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் பார்த்து என்ன சொன்னாங்க? என் கேர்ள் ஃப்ரெண்ட் பார்த்து என்ன சொன்னான்னா, சீக்கிரமாக ஒரு நல்ல கேர்ள் ஃப்ரெண்டாக தேடி கண்டுபிடி அப்படின்னு சொன்னான். ஓகே, அவ்வளோதானா? ஏங்க அம்மாங்க, நீங்கள் வேற ஒன்றும் இல்லை, அப்படிலாம் ஒன்றுமே நடக்கல. ரைட். ஷீ இஸ் நாட் தேர். ரைட். பிகாஸ் ஐ டோன்ட் ஹேவ் கேர்ள் ஃப்ரெண்ட் ஐ கெஸ். ஓகே. ஸோ இது வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நானும் ஏதாவது சொல்லுவார்னு பார்த்தேன். ஓகே ஃபைன். இப்போ சாண்ட்ரா, கனி அவங்களுக்குள்ள பயங்கரமான பிரச்சனைலாம் போயிட்டு தான் இருந்துச்சு. பட் என்ன பிரச்சனை எங்களுக்கு தெரியல. அப்படியா? ஆஃப்கோர்ஸ் அவங்க வந்து ஒரு பாட்டு பாடினாங்க, அது எங்க குழந்தைய பத்தி தான் பாடினாங்கன்னு இவங்க ஒன்று சொல்றது. சாண்ட்ராவும் கனிக்கும் பிரச்சனைலாம் போல. பட் வெளியில அந்த மாதிரி உருவாக்குறாங்க, கனியோட பிரச்சனையை உருவாக்குறாங்க. சாண்ட்ரா கனியை வந்துட்டு புல் பண்றாங்க. ஓகே. ஷீ இஸ் டேக்கிங் த வேர்ட்ஸ் அவுட் ஆஃப் கனிஸ் மவுத். அவ்வளோதான். கனியை வந்துட்டு டீஃபேம் பண்ணணும், கனியை டீஃபேம் பண்ணி ஒன்று பண்ணணுன்றது சாண்ட்ரா ட்ரை பண்ணுறாங்கன்ற மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. அண்ட் ஆல்சோ ஐ வில் நாட் டெல் இட்ஸ் ராங். ஓகே. ஏன்னா தட்ஸ் அவர் கேம், ஹர் ஸ்ட்ராட்டஜி. எல்லாரும் உள்ள ஒரு ஸ்ட்ராட்டஜி ப்ளே பண்ணுறாங்களே. இப்போ விக்கல்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, நான் அவனை லாஸ்ட்டாக எக்ஸ்போஸ் பண்ணிட்டு வரும்போது அவன் எமோஷனல் கேம் ஒன்று ப்ளே பண்ணுறான். எல்லாருக்கிட்டையுமே வந்துட்டு ஒரு எமோஷனல் கேம் ப்ளே பண்ணுறான். கம்ருதீன் பார்த்தீங்கன்னா அவன் வந்துட்டு ஒரு லவ் ஆங்கிள் ஒன்று கிரியேட் பண்ணி அவன் ஒரு கேம் ப்ளே பண்ணுறான். பாரு கேரக்டர் அசாசினேஷன், லவ், காத்துறது, இதை வச்சு அவர் கேம் ப்ளே பண்ணுறான். ஸோ எல்லாரும் ஒரு கேம் ப்ளே பண்ணும்போது சாண்ட்ரா இஸ் பிளேயிங் ஹர் கேம். இட்ஸ் நாட் ராங். ஓகே, இட் இஸ் நாட் ராங். பட் ஐம் ஆஸ்கிங், அவங்க விளையாடுற அந்த கேம் வந்து ஃபேரா இருந்ததா எஃப்ஜே பாயிண்ட் ஆஃப் வியூல அப்படின்றது தான் கொஸ்டின். அந்த வீட்டுக்குள்ள எதுவுமே ஃபேர் இல்லையே. ஓகே. இப்போ நான் பண்றது எனக்கு ஃபேர் தான். நான் பண்றது ஃபேர்னு நீங்க எப்படி ஒத்துப்பீங்க? அது உங்களுக்கு அன்ஃபேரா இருக்கும்ல. ஓகே. ஸோ நான் பண்றது எனக்கு ஃபேர். உங்களை கேமர்னு சொன்னதுல தப்பே இல்லைங்க, தப்பே கிடையாதுங்க, வாய்ப்பே இல்லை. இப்போ சொன்னீங்களே விக்கல்ஸை எக்ஸ்போஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் ரொம்ப நல்ல பாண்டிங்கில் தான் இருந்தீங்க. பட் ஆதிரைக்கு சப்போர்ட் பண்ணும்போது அந்த ஒரு இடத்துல தான் வந்து எஃப்ஜே பஸ்ட் அவுட் ஆகி விக்கல்ஸ் கிட்ட அவ்வளவு ஒரு கோபம். 7.5 ஃபீட்டுங்க, நான் ஒரு 5.25 அடி இருப்பேன். எனக்கு மேலே ஆதிரை உக்காந்துருக்கானா, அவள் எனக்கு மேலே ஒரு 2.5 அடியாச்சும் மினிமம் இருக்கா. ஸோ அப்படி இருக்கும்போது அது அது ஆதிரைன்னு கிடையாது, எனக்கு யார் இருந்தாலும் அப்படிதான் ஃபீல் ஆயிருக்கும். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ இதே இடத்துல ஆதிரை இல்லை, சுபிக்ஷா. ஓகே, FJ is going and pulling Vickals leg, Subiksha is falling down, what will you do? கொடி தூக்கிட்டு வருவல தங்கச்சிக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு நான் சாரின்னு கேட்டு முடிச்சுட்டு போனா
அது எப்படி சாரி கேட்டு முடிக்கலாம்? நீங்க ஒரு கேம் ப்ளே பண்றீங்கல்ல, ரூல்ஸை மதிக்கிறேன்னு சொல்றீங்களே, எஃப்ஜே கத்துறான்னு சொல்றீங்க, எஃப்ஜே கத்திக்கிட்டே இருக்கான், எஃப்ஜே பண்றதுலாம் தப்பு, எஃப்ஜே வந்துட்டு கோவப்படுறான் அப்படின்றீங்க. ஏன்னா ஒருத்தன் 10 வாட்டி கோவப்பட்டதை நீங்க வந்துட்டு 10 வாட்டி தப்புன்னு சொன்னீங்க. அது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு ஒருத்தர் 7 அடியில் உட்காந்துருக்கும் போது அவளை பிடிச்சி காலை பிடிச்சி இழுக்கிற, அவள் கீழே விழுறான்னு உனக்கு தெரியுது. கீழே விழுந்து கை படும் போது விரிஸ்ட் ட்விஸ்ட் ஆச்சுன்னா கை காலி, விரிஸ்ட் வைக்கல கை வைக்கலன்னா மூஞ்சி பட்டுச்சுன்னா என்னங்க ஆகும்? பக்கன ஆயிருச்சுங்க, எனக்கு பதறிடுச்சு. இப்போ வரவே கன்வின்ஸ் ஆகல எஃப்ஜே அப்போ விக்கல்ஸோட வாய்ப்பே இல்ல. சி அதுதான் நான் சொல்றேன். நான் வந்து நம்ம தனுஷ் சார் வந்துட்டு மாரியிலேயோ ஏதோ படத்துல சொன்ன மாதிரி கலப்படமான நல்லவனா இருக்கிறத விட சுத்தமான கெட்டவனா நான் இருந்துட்டு போயிடுறேன். பரவாயில்ல, எனக்கு பிரச்சனை இல்லை. நான் கெட்டவன் நினைக்கிறேன், நான் கெட்டவன் வச்சுக்கோ. உனக்கு கெட்டவன் தோந்தா வச்சுக்கோ, நான் ஓப்பனா இருக்கேன்டா. ஆனா இந்த வார்த்தையை நான் வந்துட்டு அங்க வினோதனா கிட்ட சொல்லியிருப்பேன். என்னன்னா, நான் அந்த வீட்டுக்குள்ள கேம் ஆட போயிருக்கேன், ஆனா நான் ஃபேக்கா இருக்க போல. நான் அந்த வீட்டுக்குள்ள ஃபேக்கா இருந்து நடிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், வெளியே வந்து ஆடியன்ஸ் கிட்ட நான் நடிச்சுதான் ஆகணும். ஏன்னா உள்ள எஃப்ஜே இதான்ப்பா அப்படின்ற மாதிரி ஒன்று பார்த்துருவாங்க. பார்த்ததுக்குமா வெளி உலகத்துக்கு வந்து நான் நடிச்சு நான் இங்க வாழ்க்கையில தோக்குறதுக்கு நான் அந்த கேம்ல தோத்துருவேன். நான் கேம்ல தோத்தாலும் வாழ்க்கையில ஜெயிச்சிருவேன். நீங்க உள்ள நடிச்சிட்ட, வெளியே வந்து எத்தனை வருஷத்துக்கு நீ நடிச்சுட்டு சுத்துவ? ஸோ எனக்கு அதை நடிக்கிறது வேண்டாம். பி ஓப்பன் when it comes to game, be sportive, do it. விக்ரம் மேல இப்ப இன்னும் அந்த கோவம் உங்களுக்கு இருக்கு? ஆப்வியஸா இருக்கு. ஏன்னா எனக்கு ஏன் ஆக்சுவலா ரொம்ப கோவம் வந்துச்சுன்னா, இதை வேற யாராச்சும் பண்ணியிருந்தா எனக்கு பிரச்சனை இல்லை. நான் இதை விக்ரம் கிட்டே சொல்லியிருப்பேன். மாமா எனக்கு வேற யாராச்சும் பண்ணியிருந்தா எனக்கு பிரச்சனை இல்லடா. ரூல்ஸ் நீங்க பேசுறீங்கல்ல, பிக் பாஸை மதிக்கிறேன்னு பேசுறீங்கல்ல, ஒருத்தவங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அவ்வளோ பதறி அவ்வளோ பேசுறீங்கல்ல. இதே விஷயம் தான் சபரி பண்ணும் போது, பாரு காலம் மிதிக்கும் போது அது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு, பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு. எல்லாரையும் அவ்வளோ கேள்வி கேட்டாங்க. ஸ்போர்ட்டா வந்தா அமித் வந்துட்டு பாருவை உட்கார வச்சுட்டு இருப்பாரு. ஏங்க எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? எனக்கும் பாருக்கும் பயங்கர வார் போயின்னு இருக்கு. எனக்கு போயிட்டு பாருவை வந்துட்டு மேல இருந்து தள்ளி வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நான் வேணான்னு சொல்லிட்டேன். தட்ஸ் நாட் மை கேம். சி we came here to play, not to hurt anyone. Physically we shouldn't hurt anyone. அமித் வந்து என்ன தள்ளும் போது ஆதிரை போயிட்டு செவுத்துல இடிக்கிறா. அமித் கிட்ட நான் கேட்டேன், ஹார்ஷா விளையாட வேணான்னு சொன்னீங்களே. நான் புடிச்சிட்டே கேட்கிறேன், ஹார்ஷா விளையாட வேணான்னு சொன்னீங்களே, இப்போ என்ன ஹார்ஷா விளையாடலாமா, சண்டை போட்டு விளையாடலாமா எப்படி அப்படின்னா அமித் வந்துட்டு நோ தட்ஸ் ராங் அப்படின்னாரு. தென் கோ அப்படின்னு அமித் போயிட்டாரு. ஸோ தட் இஸ் ஸ்போர்ட்டிவ்னஸ். we can do that. இது எனக்கு அமித்தோடையே வந்து விக்கல்ஸ் வந்துட்டு தலை டாஸ்க் வரும்போது பால் வச்சுட்டு இருக்கிறதுல வந்துட்டு அமித்தை வந்துட்டு போய் அடிக்கும் போது விக்கல்ஸ் வந்துட்டு வெளியே சொல்லியிருப்பான், இந்த மாதிரி அமித் வந்து ஒரு டிஃபென்சிவ் மோடில் போயிட்டு அமித் வந்துட்டு அடிக்கிற மோடுக்கு போனார், அது எப்படி என்ன அடிப்ப, வா நான் அடிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே சொல்லியிருப்பான். ஸோ தட்ஸ் இஸ் கேம். ஐ வில் எக்ஸ்போஸ் யூ, முகத்திரைகளை கிழிக்கிறேன் அப்படின்றது தான். டெஃபினட்டாக அந்த இடத்துல ஒரு விஷயம் நடந்தது ஓப்பனாகவே. பட் கமருதன் பற்றி பேசும்போது நீங்கள் சொல்லிட்டீங்க எல்லாமே அவங்களோட கேம்ன்ட்டீங்க. கமருதன் ஆப்வியஸாக லவ் கண்டென்ட்டாக இருக்கலாம். பட் ஸ்டில் நாங்கள் கேட்குறோம், உங்களுக்கு கமருதன் பார்வதியோட லவ் வந்து ஜென்யூனான லவ்வாக ஓகே இட்ஸ் நோ? அவங்ககிட்டயே சொல்லிட்டேனே, பார்வை வச்சே சொல்லுவாங்க. நான் பார்வை வச்சே நான் சொல்லிட்டு இருந்தேனே, மாமா இவளை நம்பாத, இந்த வீட்டை விட்டு எப்போ கால் எடுத்து வெளியே வைக்கிறாளோ அப்பயே உன கட் பண்ணி போட்டுருவா, ஐ நோ தட் அப்படின்றத நான் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டேன். See, if they come out and they be a good couple, cute couple, I'll be happy. Okay. Because இந்த பிக் பாஸ் வீட்டுல இருந்து வெளியே வந்து கல்யாணம் பண்ணவங்களாம் இருக்காங்க. So if you do that, I'll be very much happy. Okay, because see, whatever it is, Paru, she has feelings. She like என்னதான் இருந்தாலும் அவளும் பெண்தானே அப்படின்றதுல she has a feelings. அந்த ஃபீலிங்ஸ் வந்துட்டு எனக்கு அந்த மாதிரி ஒரு வைப் மேட்ச் ஆகும்னு கேட்டால் கிடையாது. கமருதீனுக்கு மேட்ச் ஆயிருக்கு. ஸோ அவனுக்கு பிடிச்சிருக்குன்னும் போது அவங்க சேர்ந்தாங்கன்னா எனக்கு சந்தோஷம் தான். ஆனால் நீ வெளியே வந்ததுக்குமா இப்படி இருந்தால் எனக்கு ஓகே. ஆனால் நீங்கள் இந்த கேமுக்காக பண்ணீங்கன்னா அது ரொம்ப அது தேவையில்லாத வேலை. எஃப்ஜேக்கு அது ஜென்யூனா இல்லை, எஃப்ஜேக்கு அது ஜென்யூனாக இல்லை. கனி அப்படின்னு வரும்போது ஷீ இஸ் மதர்லி ஃபிகர் இல்லையா உங்களுக்கு? ஸோ அப்படி இருக்கும்போது உங்களோட நீங்க அவங்க கூட பழகின விஷயங்கள் சிலது வெளியில தப்பா போர்ட்ரே ஆகும்போது அதுக்கு எஃப்ஜே வந்து என்ன பதில் சொல்றாரு? தட்டி விடுறது தான். ஏங்க அதுதான் எல்லாத்துக்கும் ஒரே பதில் தாங்க. ஓகே, ஐ கேன் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் மை பெர்ஸ்பெக்டிவ் ஃப்ரம் மை சைடு, அவ்வளோதான். இதை நம்புறதும் நம்பாததும் இல்லை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் வந்துட்டு அவங்க கிட்ட தான் இருக்கு. நான் இதை நம்பி தான் ஆகணும்னு எல்லாம் சொல்ல முடியாது. இல்ல நோ நம்புறது அப்படின்றத தாண்டி இதையெல்லாம் கூடவா நீங்க கிரிட்டிசைஸ் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு கோவம் வீட்டுக்குள்ள இருக்க ஒரு மனுஷனே கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு போயிருக்காரு வாட்டர்மெலன் ஸ்டார். அவரே வந்து அக்கான்னு சொல்லிட்டு எஃப்ஜே கட்டி பிடிக்கிறத வந்துட்டு தப்புன்னு சொல்றாரு. அப்படி சொல்லும் போது நான் அவரோட பெர்ஸ்பெக்டிவ் வந்துட்டு நான் ஏத்துக்க முடியாது, அவ்வளவுதான். நான் ஏத்துக்க மாட்டேன். ஏன்னா எங்க ரெண்டு பேருக்கு தெரியும். ஐ நோ, கனி நோஸ். எவ்ரி நைட் ஐ ஜஸ்ட் கான்ட் ஸ்லீப் வித்வுட் ஹக்கிங் ஹர். ஓகே, புரியுதா? என் வீட்டில் வந்துட்டு இப்போ நம்ம வீட்டில் இருக்கோம்னா என் அம்மா வந்துட்டு குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. எனக்கு உள்ள யாரும் கிடையாது அந்த மாதிரி சொல்ல.
ஓகே. எனக்கு அந்த ஒரு பாண்ட் வந்துட்டு எனக்கு கனி அக்காவோட கிடச்சிச்சு. ஸோ அப்படி இருந்ததுனால எனக்கு வந்துட்டு நீங்கள் லாஸ்ட்டாக நான் எபிசோடில் வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா கூட நான் சொல்லிட்டு தான் வந்திருப்பேன், எஸ். நீ சபரி 2 பேரில் யாராச்சும் ஒரு டைட்டில் எடுத்து வந்து என்கிட்ட கொடுங்க. ஓகே. எனக்கு உண்மையாகவே எனக்கு அந்த அக்கா பாண்ட் இல்லை, நான் ஏன் அதை அவங்க கனிக்கிட்ட சொல்லணும்? சரி, ஆதிரை இஸ் மை ஃப்ரெண்ட், பட் ஸ்டில் ஐ வாண்டட் கனி டு வின் ஆர் சபரி டு வின். மை அண்ணா மை அக்கா, பட் தட்ஸ் இட். சபரி சோஃபார் எதுவுமே பண்ணல. அவன் பைத்தியம், சொன்னாலும் கேட்க மாட்டான். அப்புறம் எப்படி நீங்க அவருக்கு டைட்டில் போகணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னு தெரியலையே. வாங்க எதையாச்சும் பண்ணி தொலைடா அப்படின்ற மாதிரி சொல்றேன். ரைட். ஸோ ஃபைனலா ஒரு 3 கொஸ்டின்ஸ் தான். யாரு நல்லவங்க வேஷம் போடுறாங்க? வெஹிக்கல்ஸ். ஓகே. நீங்க ஒருவேளை இப்போ உள்ள போனா கம்மிங் வீக்ல யாரை எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இன்னும் போக மாட்டேன் ஃபர்ஸ்ட் திங். ஓகே. போனால் எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறது எஸ் வெஹிக்கல்ஸ் அண்ட் அரோரா. தட் வாஸ் மை டார்கெட். சி எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு வேறு யாருமே இல்லை. பாரு எக்ஸ்போஸ் பண்ணலனாலும் அவளே பண்ணிப்பா, அது வேற விஷயம். அவளே பண்ணிப்பா. ஓகே. கம்ருதீன் அவனை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஓகே. மாமா வாயை விட்டுருவான், அவனே வந்துட்டு தவளை தன் வாயால் கெடும்ன்ற மாதிரி. நானும் அவனுக்கிட்ட தான் ஒன்று தான் ஓகே. மாட்டிப்போம். வினோத்தை நான் எக்ஸ்போஸ் பண்ணவும் ஒன்றும் இல்லை, எமோஷன்ஸை பட்டு பட்டுன்னு காமிச்சிருவாரு. சாண்ட்ராவும் சேம் திங், தட் எமோஷனல் கேம், சிம்பத்தி கேம் ஷீ இஸ் பிளேயிங், பீப்புள் அண்டர்ஸ்டுட் தட். ஓகே. ஸோ தட் ஒன் மேபி திவ்யா வி டோன்ட் நோ வாட் கேம் ஷீ இஸ் பிளேயிங். ஸோ எனக்கு அது தெரியல. என்கிட்ட யாரோ சொன்னாங்க வெளியே வந்த மாதிரி, நீ சொன்னேன் திவ்யா வந்து சாண்ட்ராவும் திவ்யாவும் ஏதோ கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும்போது எஃப்ஜே வந்துட்டு உன்னை அடுத்து உனக்கு பிராக்கெட் போடுவான் அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு என்கிட்டலாம் வந்து அவனை அவ்வளோதான் அந்த மாதிரி ஏதோ பேசினாங்கன்னு கேள்விப்பட்டேன். பட் ஷி வாஸ் வெரி ஸ்வீட் டு மீ. எனக்கு அது எதுவுமே வந்துட்டு உள்ளக்குள்ளே நான் அந்த மாதிரி நான் இல்லை. நான் இருக்குன்னா பிடிக்கலையா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓப்பனாக இருந்தேன். ஸோ அப்படி பண்ணும்போது ஓ இதான் உன் கேமா கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மேபி ஐ ட்ரை டு எக்ஸ்போஸ் ஹர். விக்கல்ஸ் ஆப்வியஸ்லி ஐ ஸ்டார்டட் டூயிங் இட். ஓகே. வாட்ஸ் இஸ் கேம் அப்படின்றத வந்துட்டு ஐ ஸ்டார்டட் டூயிங். அது ஓப்பனாக ஏற்கனவே சொல்லியாச்சு. அண்ட் அரோரா இஸ் ஆல்சோ டூயிங் த சேம் திங். அரோரா இஸ் லைக் நான் உன் நன்மைக்காக சொல்கிறேன் அப்படின்றது. என் நன்மைக்கு நீ என்கிட்ட சொல்லு, ஒரு வாரம் டைம் இருக்குது அப்போ சொல்லு. அது என்ன வீக்கெண்டில் மட்டும் கையை தூக்கிட்டு சொல்கிறீங்க? அப்போது உனக்கு வந்துட்டு ஒரு லைம் லைட் வேணும், அதுக்காக சொல்கிறேன். ஓப்பனாக சொல்லு, எனக்கு பிரச்சனையே இல்லை. நான் இதுக்காக தான் சொன்னேன், தைரியமாக சொல்லு, I'll be happy. ஓகே. ஸோ எனக்கு இல்லை, எனக்கு வந்துட்டு உன்னை பார்த்தா பயமாக இருக்குது, நீ வந்துட்டு என்னை விட நல்லா ப்ளே பண்ணிட்டு இருக்க அப்படின்னா நான் மை ரெஸ்பெக்ட் ஃபார் ஹர் வில் இன்க்ரீஸ். ஓகே. ஓகே ஓப்பனாக சொல்கிறாப்பா அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகும். அது பண்ணாமல் விளையாடிட்டு இருக்கிறதுனால அவங்களெல்லாம் பயங்கரமாக எக்ஸ்போஸ் பண்ண ரெடியா இருக்காரு. ரெடியாக இருக்கு. அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட் உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். This festive season, travel the world with Grand Royal Tours. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். பிஹார் நோட்ஸ் பெருமையுடன் தயாரித்து வழங்கும் முன்வக் திரைப்படத்தின் ஆடியோ லான்ச் ஜனவரி 4 ஞாயிறு மாலை 4 மணியளவில் சத்தியபாமா யூனிவர்சிட்டி சென்னையில் நடைபெற உள்ளது. உங்கள் டிக்கெட்ஸை புக் மை ஷோ, டிஸ்ட்ரிக்ட் டிக்கெட் 9 மற்றும் கின் ஆப்பிளில் ஆர் ஸ்கிரீன்ல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் வெப்சைட் மூலமாக புக் செய்வோம். See you there.